ஹலோ மக்களே. ஹியூமன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சுமார் 75 வருடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வாக்கு உரிமை வர்றதுக்கே 18 வயசு ஆகுது. 75லேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 57 வருஷம் தான் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான ஆப்ஷன்ஸே கிடைக்கும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 11 தேர்தல் வரும் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ இந்த 11 தேர்தலில் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற வேட்பாளர்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற சர்வீசஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பெஸ்ட் குவாலிட்டி எதிர்பார்க்குற நாம ஏன் இந்த மாதிரி காசுக்கு விலை போகி ஒரு தரமற்ற ஆட்சிக்கு வழிவகுக்கிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. உண்மையிலே நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா, உங்கள் தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நேர்மையாக இருக்கணும், நல்வழிகளை மட்டுமே வந்து இப்போ வரைக்கும் சொல்லியிருப்பீங்க. இந்த மாதிரி தப்பான விதத்தில் வந்து சம்பாதிக்கிறதோ இல்லை தப்புக்கு துணை போகிறதோ வந்து நம்ம ஒருபோதும் செய்ய மாட்டோம். அப்படி இருக்கும்போது இத்தனை பேர் எப்படி காசு வாங்கி இல்லை இலவசங்களை வாங்கி இந்த தப்பு பண்ண கட்சிகளுக்கு மறுபடியும் மறுபடியும் வாய்ப்புகள் கொடுக்க முடியுது? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் எத்தனை குவாலிட்டி செக்ஸ் பண்ணுவீங்க? வாங்கியிருக்கிற மண்ணிலிருந்து, சிமெண்ட்லேருந்து, கம்பிகள்லேருந்து, இன்டீரியர் பெயிண்ட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நமக்கேற்ற குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ணி ஒரு வீடை கட்டி முடிப்போம். அப்படி வீடுக்கே இவ்வளோ பார்க்குற நம்ம எப்படி இப்படி மாறணும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியே. கேவலம் அந்த 1000 2000 பணத்துக்காக, இலவசங்களுக்காக இப்படி நாட்டையே விற்கிற அளவுக்கு மக்கள் நம்மளே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளை எப்படி மாற்றி வச்சுருக்காங்க, எப்படி முட்டாள்தனமாக ஆக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்கள். ஒரு பக்கம் காசு இலவசங்கள்னா, இன்னொரு பக்கம் மது. இதை குடிச்சு குடிச்சு மக்களுக்கு சிந்திக்கும் திறனே போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் தட்டி கேட்டு சீமான் அப்படிங்கிற ஒரு பைத்தியக்காரன் 17 வருஷமாக நமக்காக கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனை இது வரைக்கும் ஒரு பொருட்டாவே நம்ம மதித்தது கிடையாது. இந்த மாதிரி இலவசங்களையும் தப்பான ஆட்சியும் நம்பி ஏமாறுறது தான் உங்கள் விதி அப்படின்னா, உங்கள் விதியை யாராலையும் மாற்ற முடியாது. தமிழ்நாடுக்கே இருக்கிற ஒரு சாபக்கேடு. இருக்கிற வரைக்கும் அவனோட அருமை தெரியாது. இதை வந்து நீங்கள் விஜயகாந்த் வந்து இறந்தப்போ வந்து பார்த்துருப்பீங்க. மக்களுக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷனில் ஒரு 5லிருந்து 10 சீட்டாவது நாம் தமிழர் வேட்பாளர்களை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் உண்மையிலே வந்து மாற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு, அதாவது அவங்க ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்லாம் பார்க்காதீங்க, முகம் பார்க்காதீங்க, சீமானை பார்த்து மட்டும் வாக்களிங்க. கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற மாட்டார்.